நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 173வது திரைப்படத்துடைய ஷூட்டிங் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட் வந்து சீரியஸாக நானே எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணல. இந்த திரைப்படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட லுக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளோ லுக் டெஸ்ட் பண்ணியிருக்காருங்கிறத நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்களே வந்து ஷாக் ஆயிடுவீங்க, என்னடா இந்த மனுஷன் இந்த வயசில் இவ்வளோ பயங்கரமாக வந்து டெடிக்கேட்டடாக இருக்கார் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணோம் அப்படிங்கிறதுல அவ்வளோ நூக்கன் காணராக ஒரு சின்ன லுக்கில் ஒரு படம் முதற்கொண்டு அவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்து இப்போ நடிக்கிறார் அப்படி தான் சொல்லியாகும். ஸோ அதை பற்றி முக்கியமாக இந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் அவர்களுடைய ஒரு ஓஜி பேர் இந்த திரைப்படத்தில் ரீயூனியன் ஆக போகிறாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த ஓஜி பேர் யார்? அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்த திரைப்படத்தை சிபி சக்கரவர்த்தி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணுறாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட்டு சிபி சக்கரவர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டைரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் ஒரு சில காரணங்களால் அவரால் பண்ண முடியல அப்படிங்கிறத இப்போ அஃபீஷியலாக அவரே ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லணும். ஸோ அந்த டேரக்டர் யார்? இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் பற்றி தான் முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஷூட்டிங் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் ஆல்ரெடி சொன்னதாங்க, ஏப்ரல் மிடில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து அஃபிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கையில் பவுண்டட் ஸ்கிரிப்ட்லாம் வச்சு அவருடைய க்ரூ மெம்பர்ஸோடு இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து அஃபிஷியலாக விட்டுருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி ஐ திங்க் 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 to 3 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 83 லுக் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ அதிலே முக்கியமாக என்னென்னாங்க, அந்த 83 லுக்கில் நம்ம டேரக்டர், அவங்க க்ரூ மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே சேர்ந்து ஒரு 3 லுக்கை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம ரஜினி சார்ட்ட வந்து கொடுப்பாங்களாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லுக்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாராம். அந்த லுக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து நடிக்க போகிறாரு. ஸோ இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சனலி நம்ம ரஜினி சாரோடைய லுக்குக்கு நான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரீசெண்டாக வந்து ஒரு 5-6 படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே 2-3 விக்கை வந்து அவர் மாற்றி மாற்றி போட்டு நடிக்கிறாரு. பிஎட் லுக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வருதுன்னா மட்டும் நம்ம தலைவர் வந்து தாடியை சேவ் பண்ணிட்டு வந்துடுறாரு. ஸோ இதே லுக்கு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே வந்து வெறுத்து போயிடுச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ வின்டேஜ் ரஜினி சார் லுக்கில் அந்த ஒரு பரட்டை ஹேர் ஸ்டைலில், ஸோ அந்த ஒரு ஸ்டைலில் ஒரு புதுசாக பிஎட்லாம் வச்சு ஒரு பயங்கரமாக வந்தார் அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ 83 லுக்குனா என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியலங்க, எந்தெந்த மாதிரியா அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், ஒரு தரமான ஒரு பயங்கரமான லுக்கை நம்ம ரஜினி சார் வந்து செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா த ஓஜி பேர் ரீயூனியன்ஸ் அப்படிங்கிறத வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஓஜி பேர் வேறு யாரும் கிடையாது, நம்ம தளபதி திரைப்படத்தில் நடித்த, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தளபதி திரைப்படம் அப்படின்னா நான் விஜய் சாரோட படங்களை சொல்ல வரேன்னு இல்லை, நம்ம ரஜினி சார் நடித்த தளபதி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோபன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சாரோட வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் 34 இயர்ஸ் இவங்களுடைய பேரிங் திரும்ப பிக் ஸ்க்ரீன்ஸ்க்கு வரப்போகுது அப்படி தான் சொல்லணும். ஸோ எஸ், நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது திரைப்படத்தில் நம்ம சோபன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்களுடைய பேரிங், அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரீயூனியன் நம்ம ரஜினி சாரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தரும் செய்தியாக இருக்கும் அப்படி தான் சொல்லணும். ஸோ இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தளபதி திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களோட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் தியேட்டரில் போய் அந்த படம் பார்த்து கொண்டாடி இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 34 வருடங்கள் வந்து ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து இவங்களுடைய பேரிங்கை வந்து பிக் ஸ்க்ரீன்ஸில் வந்து விட்னஸ் பண்ணுறதுக்கான சான்ஸை நம்ம ரஜினி சார் ரசிகர்களுக்கு கிடைத்திருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ யோசிச்சு பாருங்கள், தளபதி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆன டைம் வந்து அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கலாம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயது 50க்கு மேலே இருக்கும், 60க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ரீயூனியனை பிக் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ கடைசி அப்டேட்டாக
நம்ம ரஜினி சாரோடைய 173வது திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய டேரக்டர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ அந்த டேரக்டர் வேறு யாரும் கிடையாது, நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய 51வது திரைப்படத்தை இவர் தான் டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா இவரும் இவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கதையை பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஸோ பண்ணிட்டு கேட்கல அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொஞ்சம் நாள் பிரேக் எடுத்த காரணத்தினால நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டான். அப்போ பார்த்திங்கன்னா அவர் ஒரு சின்ன ஒன்லைன் மாதிரி ஒரு ஸ்டோரியில் எழுதி இன்டர்வல் பிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா கதையை எழுதியிருக்காராம். எழுதி அந்த ஸ்கிரிப்டோட கையில் வச்சுருந்தாரா. அந்த டைம் தான் நம்ம ரஜினி சார் அவருடைய 173வது படத்துக்கு கதையை கேட்டிருந்தார். ஸோ அப்படி கேட்கையில் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்களும் பார்த்திங்கன்னா போய் கதையை சொல்லியிருக்காராம். நம்ம ரஜினி சாருக்கு கதை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சா. முக்கியமாக பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா அவருடைய லஞ்ச் டைமே மறந்து போயிட்டு நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய கதையை கேட்டிருந்தாராம். இன்டர்வல் பிளாக் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ரஜினி சார் அவர்கள் எஸ்பெஷலி பாராட்டினாரா. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வில்லன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அப்படின்னு ரஜினி சார் சொன்னாரா. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு வில்லன் யாராக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனே பண்ணியிருக்காங்களாமா. இதை பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சொல்லியிருக்காராம். ஸோ அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பார்த்திங்கன்னா இதே கதையை நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் டீம்லேயே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காராமா. நம்ம ப்ரொடக்ஷன் டீமுக்கு கதையை பிடிச்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஃபுல் கதையை டெவலப் பண்ணாத காரணத்தினால நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது திரைப்படத்தினுடைய டேரக்டராக இவர் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் இப்போ தான் கதையை டெவலப் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவர் ஃபுல் கதையை டெவலப் பண்ணி முடித்த பிறகு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் முடித்த பிறகு தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தாலுமே நம்ம தலைவர் அவர்களுடைய 173வது திரைப்படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருக்க முடியாது அப்படி தான் சொல்லணும். ஸோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க் எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்ச அப்படின்னா மேபி இந்த திரைப்படம் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இப்போ தான் கதையை டெவலப் பண்ணியிருக்கிறனால இந்த திரைப்படம் நம்ம அஸ்வத் மாரிமுத்து அவர்களால் டேரக்ட் பண்ண முடியல. மேபி ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வத் மாரிமுத்து அண்ட் ரஜினி சாருடைய காம்பினேஷனில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. அவரே பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நாங்கள் ரீயூனியன் பண்ணுறதுக்கான ரீயூனியனில் கொலாபரேட் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேர் இவங்களுடைய காம்பினேஷனில் படங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.